உன் பேர் என்னப்பா? பார்பர் முனியனுங்க. ஓ, பார்பர் முனியன். எழுதி வச்சனே. 3.25. இந்தா. நெக்ஸ்ட் காய்கறி குப்பமாங்க. காய்கறி குப்பம்மா. இதோ இருக்குது 9.50. குடி. நெக்ஸ்ட் வெத்தலை ராமக்காங்க. வெத்தலை ராமக்கா 1.50. இந்தா. லட்சுமி, என்னப்பா? இங்க வாமா. அந்த மளிகை கடைக்காரனுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொன்ன? மளிகை கடைக்காரனுக்கு ஒரு 22 ரூபாய் சில்லறை இருக்கும்பா. ஓ, 22 ரூபாய். அவன் பேரு மாணிக்கம் தானே? ஆமா. என்னப்பா இது? அவன் பேருக்கு செக் போடுறமா. செக்கா? அது சரி, நான் உங்களுக்கு ஒரு கொடை பிடிக்கட்டுமா? எதுக்கு? இல்ல, நீங்க செய்யற இந்த காரியத்துக்கு ஒரு கொடையும் பிடிச்சா ரொம்ப பொருத்தமா இருக்குமேன்னு பார்த்தேன். நீ என்ன கிண்டல் பண்ற? பின்ன என்ன பண்ணீங்க? காய்கறிக்காரி, மளிகை கடைக்கார இவங்களுக்கு எல்லாமே செக் கொடுப்பாங்க. பேசாம பணத்தை கொடுத்து அனுப்ப வேண்டியதுதானே? எம்மாடி, நம்மள மாதிரி பெரிய மனுஷனுங்களுக்கு செக் கொடுக்கறதுதான் அழகு. அதுதான் ரத்தம். இது எங்க போய் முடிய போதும்? லட்சுமி, அண்ணி கூப்பிடுறாங்க. நான் அப்ப என்னன்னு கேட்டு. ஆமா ஆமா, அண்ணி கூப்பிட்டா உடனே போகணும். இந்தாமா, உங்க அன்னைக்கு ஏதாவது செலவுக்கு பணம் வேணுமான்னு கேட்டு சொல்லு. செக்கா கொடுத்துருவோம். மாமனாராச்சே எப்படா கேக்குறதுன்னு சங்கோஜப்பட போகுது. இப்ப வட்டி இல்லாம கொடுத்துருவோம். பின்னாடி ஒட்டுமொத்தமா குத்தை எடுத்து அள்ளிடுவோம். உங்க அண்ணன் வீட்டுல இருக்காரா? இல்ல எங்கேயும் வெளியில போயிருக்காரு? உங்க அண்ணனுக்கு ரொம்ப ஞாபகம் மருதி போல இருக்கு. 2 நாளா புடவை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இது வரையில வந்து சேரல. வந்தா நீயாவது கொஞ்சம் ஞாபகப்படுத்து. என்னதான் பணக்காரியா இருந்தாலும் கட்டிக்கு போற புருஷன் கையால புடவை வாங்குறதுன்னா அதுல எவ்வளவு ஆசை பாரு. என்ன இருந்தாலும் பொம்பளை பொம்பளை தான். எங்க அண்ணன் வந்தா சொல்றேன். என்னடி இது? நான் புடவை தானே கேட்டேன். ஆமா, அதுக்கு ஏன் இவ்வளவு வெக்கப்படுது? லூசோட தங்கச்சி இல்ல, அதனால ஆஃப் லூசா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க புடவை? ஓ, தேங்க்யூ. உங்க சிஸ்டர் கூட இப்பதான் கேட்டு வந்தேன். அப்படி வைங்க. என்ன தேடிட்டு இருக்கீங்க? என் ரிங் இதுக்குள்ள எங்கேயோ விழுந்துருச்சு. அப்ப புடிச்சு தேடுறேன், கிடைக்கல. நானும் தேடி பாக்கட்டுங்களா? பாருங்க. எந்த இடத்துல கரெக்டா போட்டீங்க? அது தெரிஞ்சா நானே எடுத்துக்க மாட்டேனா? அந்த கடைசியில இருந்து தேடுங்க. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில. போயிட்டு வந்துடுங்க. போங்க. வெளியே வர. வாடா வெளியே. நகரா. இறங்கிடுறா. ஏண்டா, திடீர்னு ஒரு வாழ்க்கை வந்துட்டா தலகால் புரியாதா? நான் என்னப்பா பண்ணேன்? என்ன பண்ணினியா? பட்ட பகல பெட்ரூம்ல என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லப்பா, கட்டில் கடையில மோதிரம். அடியிலையாவது மடியிலையாவது இதுலயும் ஒரு கண்ட்ரோல் வேணும்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு தண்டா நடந்து நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா சம்பந்தி முகத்துல நான் பெற முடியும். ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் அப்படி எல்லாம் செய்வேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியுமாடா. உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணும்போது உங்க அம்மா வயித்துல நீ 3 மாசம். அப்புறம் என் பத்தி தானே உனக்கும் வரும். ஏய், உனக்கு பொண்டாட்டியா வர போறவை எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நீ நினைக்கலாம். ஆனா எனக்கு மருமகளா வர போறவை இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறேன். புரியுதா? இத உன் வருங்கால மனைவி கிட்ட சொல்லி வை. மேல்நாட்டுல போய் படிச்சாங்கன்னா இடியட். கண்ட்ரி ப்ரூட். வாட்ச்மேன் அங்கிள், உங்க சன் எங்க? சொல்லி இருக்கிறேன். வாழ்க்கையில ஒரு பயம் இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும். ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்துட்டா பாரத நாட்டினுடைய பண்பு கலாச்சாரம் எல்லாம் மறந்துடுமா? பெரிய மனுஷங்கிற மரியாதை இல்லாம ஏகட்டவே தன்னுங்க. வயசு வேகத்துல எது வேணும்னாலும் பண்ணிடுறதா? உங்களை எனக்கு வர கோவம். கல்யாணம் ஆன பின்னால பேசுங்க. என்னடி இது? நான் அவர் சன் எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்கு அவர் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு போறாரு. அந்த லூசு கார்ல சிரிச்சுது, தங்கச்சி புடவை கேட்டதுக்கு சிரிச்சுது, இவரு சன் எங்கன்னு கேட்டதுக்கு அவர் பாட்டுக்கு பேசிட்டு போறாரு. ஒருவேளை குடும்பமே லூசா இருக்கும் போல இருக்கு. தேங்க்யூ சார். திஸ் இஸ் மை செக். தேங்க்யூ சார். திஸ் இஸ் மை செக். தேங்க்யூ சார். நேற்றுக்கு வரைக்கும் நான் இருந்த போஸ்ட்ல இன்னைக்கு ஒன்னு அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறேன். என்கிட்ட இருந்த விசுவாசம், என்கிட்ட இருந்த உழைப்பு, என்கிட்ட இருந்த நேர்மை, என்கிட்ட இருந்த சிந்தார்த்தி, இதையெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். உங்க நம்பிக்கை வீண் போகாது சார். ஓகே. அடுத்து, நான் இல்லாத நேரத்துல என் பாத்ரூம் டப்ல குளிக்கிறது, என் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்றது, என் படுக்கையில படுக்கிறது, என் சிகரெட் பைப்பை யூஸ் பண்றது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நானும் மனுஷன் தான் சார். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன் சார். தேங்க்யூ. உனக்கு ரொம்ப ரொம்ப சம்பளத்தை குறைச்சு பேசியிருக்கிறேன். அதனால உனக்கு ஏதாவது வருத்தமா? நேற்று வரைக்கும் அந்த வருத்தம் இருந்தது சார். ஆனா இப்ப இல்ல சார். ஏன்? இன்னைக்கு காலைல தான் சார் எனக்கு ஒரு மகன் பிறந்தான். அதனால எனக்கும் உங்களை மாதிரி ஒரு நல்ல எதிர்காலம் அமைங்கிற நம்பிக்கை வந்துருச்சு சார்.
உன் புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன். தேங்க்யூ சார். ஆனா இந்த மாசம் மட்டும் இங்க வேலை பாரு, அடுத்த மாசம் பக்கத்து பங்களாவில உன்னை வேலைக்கு சேர்த்துறேன். சார் யதார்த்தமா பேசினேன், அதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? நோ 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 நோ, உன்னுடைய நன்மைக்காகத்தான் சொல்றேன். ஏன்னா பக்கத்து பங்களா முதலாளிக்கு இன்னைக்கு காலையில தான் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சோ நீ அங்க வேலைக்கு சேர்ந்துட்டீன்னா உன்னுடைய பையனுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். தேங்க்யூ சார். ஏன்னா எண்ணத்தோட தான் சேருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. That's all right. வாட்ச்மேன் அங்கிள், Yes, coming. என்ன அங்கிள் உங்க ட்ரெஸ் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கு? எல்லாம் நீங்க கொடுத்த வாழ்வுதான். சரி, உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? நோ 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 நோ, நீங்க இப்படி கேக்குறதுதான் தப்பு. எங்க குடும்பத்துல உங்களுக்கு இல்லாத உரிமையா எங்க எதிர்காலமே உங்களையும் உங்க அப்பாவையும் நம்பித்தானே இருக்கு. அதனால நீங்க எதை வேணும்னாலும் தாராளமா கேட்கலாம். கேட்க வேண்டியது உங்க கடன், சொல்ல வேண்டியது எப்போ. நான் கேக்குறதுக்கு பிராங்கா பதில் சொல்லுங்க. உங்க சன்னோட லவ் மேட்டர் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏமா கேக்குறீங்க? எமகாதக பையன் இத்தனை வருஷமா மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுட்டு இருந்திருக்கான். எனக்கு தெரியல பாருங்க. இப்பதான் சமீபத்துல நீங்க வந்ததுக்கு அப்புறம் விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சும்மா சொல்லப்படாதுமா, உண்மையிலேயே செலக்ஷன் பண்றதுல என் பையன் ரொம்ப கெட்டிக்காரன். தனக்கு தகுந்த மனைவியா மட்டும் இல்லாம எனக்கு தகுந்த மருமகளாவும் செலக்ட் பண்ணிருக்கான் பாருங்க. உண்மையிலேயே இதுக்கு அப்போ உங்க சைடுல ஒரு காதலுக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லையே? நோ 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 நோ, நான் என்ன 19ஆம் நூற்றாண்டாளா? ஐ எம் 20th century father. காதலுக்கு பரிபூர்ண ஒத்துழைப்பு கொடுத்து பச்சை கொடி காட்டுவேன். அப்புறம் என்ன, சீக்கிரமா கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? குடிச்சிட்டு இருக்கிறம்மா. அப்பா வர வேண்டியதுதான், விஷயத்த சொல்ல வேண்டியதுதான், சம்மதம் வாங்க வேண்டியதுதான், 4 நட்சத்திரம் பார்க்க வேண்டியதுதான், பத்திரிக்கை அடிக்க வேண்டியதுதான், கெட்டி மேல கொட்ட வேண்டியதுதான். நான் வேணா அப்பா கிட்ட போல சொல்லிடுறேன். நீங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. அப்பா, தங்கச்சி ஏதோ முக்கியமான வேலைன்னு கூப்பிட்டு போ. அதை விட முக்கியமான வேலையை நான் இருக்கிறேன், பேசாம இரு. அதாவதுமா தங்கச்சி அவசரம்னு சொல்லுது போ. அதை விட அவசரமான வேலையை நான் இருக்கிறேன், பேசாம இரு. அதாவதுமா இப்ப நான் சொல்றதை நீ கேட்க போறே இல்லையா? அந்த பொண்ணே மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்குது. உச்சகட்டத்துல வந்து தயாரா பண்ற அரைஞ்சு விடுவ ராஸ்கல். வாய் இப்ப போடு. என்ன உச்சகடல உழுதுற போல நான் சொல்ல கேட்க போறே இல்லையா? நான் சொல்றத கேட்க போறீங்க. நீ சொல்றத நான் கேக்குறேன். நானும் அவரும் பேசிட்டு இருக்கோம்ல, வருவார் போங்க. இவரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. ஒண்ணு கிடக்கு ஒண்ணு உளறிட்டு இருப்பாரு. ஏடா நானா உளறவேன்? நீ இப்ப பேச. மிஸ்டர் ராஜா, I say you keep quiet. நீங்க சொல்லுங்க. அதாவதுமா, இவனும் எனக்கு ஒரே பையன், நீங்களும் உங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணு. அதனால இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தணும். சிங்காரம், நிம்பில் பையனுக்கும் முதலாளி பொண்ணுக்கும் லவ்னு சொல்லி நம்மள்கிட்ட ரீல் விட்டு, ஆனா இப்போ வேற மாப்பிளே வந்திருக்கான். நம்ம கொடுத்த 25,000 ரூபாய் என்ன ஆகுது? திருப்பதி உண்டையில போட்டதா நினைச்சுக்க, வேற என்ன பண்றது? அரே, இந்த ஜோக் நம்ம கையில வேண்டாம். சேட் படா சீரியஸா பேசுறான். யோ, ஏன் சீரியஸ் உனக்கு புரிய மாட்டேங்குது? முதலாளிக்கு 30 லட்சம் ரூபாய் சொத்து தேரும், அது மிஸ் ஆயிருச்சேன்னு 2 நாளா ஜுரம் வந்து நான் படுத்து கிடக்குறேன். ஆப்டார் 25,000. இதுக்கு போய் புலம்புறைய, எந்திரிச்சு போயா. அரே, சேட் இன்னும் 1 வாரம் டைம் தரான். பணம் தரலே நிம்பில் கைகால் இடம் மாறும். பி கேர்ஃபுல். देखो சிங்காரம், நம்பில்கி பணம் 25,000 ரூபாய், நிம்பில்கி சாமான்கு 15,000 ரூபாய் குறைக்கிறான். இன்னும் 10,000 பாக்கி. 10 நாள் டைம் கொடுத்து சேட் மறுபடியும் வர்றான். ஓகே? என்ன இந்த நேரத்துல இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? நீ இன்னும் நான் குடிச்சிருக்கேன் தங்கச்சி. உள்ள வந்தா நீ திட்டுவேன்னு சொல்லிதான் இங்கே உட்கார்ந்துட்டேன். யார் கூட சேர்ந்து குடிச்ச? நானா குடிக்கல, மாப்பிள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் குடிக்கலன்னா அப்பா வேலைன்னு துரத்துறேன்னு மிரட்டினாங்க. அதான் குடிச்சேன். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு எல்லாரும் சாக வேண்டியது தானே. அவங்க எல்லாம் மிரட்டினாங்கன்னு சொல்லி பயந்து குடிச்சிருக்கிய, வெக்கமால? காலையில கூட ஷூ பாலிஷ் போடும்போது ஆளாளுக்கு ஒண்ணு அடிச்சாங்களாமே. நீ எல்லாம் எதுக்கு கராத்தே பழகுன? நான் போய் அவங்க எல்லாரையும் அடிச்சு கேட்டுட்டு இருக்கியே, கிளம்பு. காலையில ஷூ பாலிஷ் போட சொல்லப்பே குடுக்க வேண்டியது. கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, வட்டி முதல்ல சேர்த்தே கொடு. ராதா தெரிஞ்ச என்ன தப்பா நினைக்காது. ஓஹோ, அது வேற ஒண்ணு இருக்கா? ஒண்ணு செய், நீதான் அடிச்சா தெரியாமடி. இல்லையே, நான் அடிச்சுன்னே அவங்க ஐயோ அம்மான்னு சத்தம் போடுவாங்க. ராதா வந்து எட்டி பாக்குமே. பாத்தா பாக்கட்டுன்னு, ஆனா நீதான் அடிக்கிறேன்னு தெரியாத அளவுக்கு ஒரு செட்டப் பண்ணிடலாம். எப்படி? என் ராசி பிரகாரம் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். ஆனா காலையில இருந்து ஒரு விசேஷத்தையும் காணோம். வெளியே வாங்கடா. வெளியே வாங்க, ஃபைட் பண்ணுவோம். ஃபைட்டா? என்னமா இது? சிங்க, காலையில இருந்து விசேஷம் இல்லைன்னு சொன்னீங்க. நல்ல விசேஷம். ஆமாமா, கையெல்லாம் பரபரன்னு இருக்குதுமா. எந்திரிங்க.
நாளை காலையில மணி சரியா 7 அடிக்கும் போது. என்னடா எல்லாம் கண்டத்துல கட்டு போட்டுருக்கீங்க? சூப்பர்மேன் 3. சூப்பர்மேன் 3? ஆமா, மணி 7 ஆச்சுப்பா. நாங்க வரோம். என்னடா வளறீங்க? இனிமே 100 பக்கமும் வர மாட்டோம். நாங்க வரோம். அருண், அருண், நான் சொல்றதுக்கு அருண், ப்ளீஸ் அருண். अरे मैं बोलता हूँ आओ रे. देखो राधा राम से कड़न कुड़ताल दयவு தாட்சன் பார்க்கறான் இல்லே. சொன்னா கேளியாயோ? என்ன இப்படி கேவலப்படுத்தாதயா? கேட்டு என் தாத்தாவை பத்தி உனக்கு தெரியாது. ராஜ பரம்பரையா சேர்ந்தவர். ஒரு காலத்துல ஊர்வலமா போன குடும்பம். என்ன இப்படி கேவலப்படுத்தாதே. இது கூட ஊர்வலம் தான். ஆவோ வேணாயோ கேட்டு. இல்ல உமையா கொன்றுவா உன்னை. உமையா எந்திரிச்சு ஓடிரு. வெட்டி புடுங்க வெட்டி. ஐயோ சேட்டு சொன்னா கேளையா? ஊமையெல்லாம் எனக்கு கவலைப்பட. ஐயோ என் பொண்ணு வர்றாயா? இந்த நிலையில பார்த்தா உத்தரவு விட்டுருவாயா? அவன் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நான் வந்துடுறேன். என்ன நம்பியாயோ? உன் காலம் வேணும்னாலும் பிடிக்கிறேன். அப்பா அண்ணன் ராதாமாவும் காரை சிரிச்சுக்கிட்டே வராங்க. ஆனா அவங்க எதுக்காவது சிரிச்சிருப்பாங்க. விடமா, என் நிலைமை உனக்கு புரிய மாட்டேங்க. ஐயோ இல்லப்பா, எப்பவுமே ராதாமா பின்னாடி தானே உட்காந்துட்டு வருவாங்க. இன்னைக்கு முன்னாடியே அண்ணன் பக்கத்துல ஒட்டி உட்காந்துட்டு வருது பாரு. முன்னாடி இருந்தா இறங்குறாங்க. அவங்க 2 பேரும் ஜோடியா இறங்கி வர்ற தோரணையை பார்த்தா எனக்கு ஏதோ நல்ல நேரம் வந்துட்டு போல இருக்கியா? அந்த கைத்த மறைச்சு வையா. நல்ல நேரத்துல அவசரம் பண்ண முடிச்சோம். ராதா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கு. வீட்டுக்குள்ள நட. ஆமா ஆமா ஆமா, முக்கியமான விஷயம் எல்லாம் இங்க நின்று பேசப்படாது. வீட்டுக்குள்ள போய் தான் பேசணும். கூட்டிட்டு போமா. வாங்க வாங்க. சேட்டு முக்கியமான விஷயம் பேசணும். நீ அப்புறமே வா. நை சேட்டு லாஸ்ட் டைம் மாதிரி ஏமாற மாட்டான். சேட்டு வாசலே நிக்கிறான், விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றான், அப்புறமா போறான். வாசலோட நிக்கணும், வீட்டுக்குள்ள வரப்படாது. அச்சா அச்சா. என்னமா நின்னுட்டு இருக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்ல. என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, சொல்றா. சொல்லுறதா? ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு, நீங்க சொல்லுங்க. உன் வாயால சொன்னா அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சொல்லு. பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ஆளாளுக்கு நீ சொல்லு, நான் சொல்லணும். நான் வேற நிலப்படாம இருக்கிறேன். வெளியில சேட்டு வேற நின்றுட்டு இருக்கலாம். சீக்கிரமா சொல்லுங்க. சொல்லுமா. சொல்றா. சொல்லுமா. சொல்றாரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஐயோ அம்மா. அப்பா. ஐயோ என்னப்பா என்னப்பா ஆச்சு? முக்கியமான நேரத்துல போய் தொலைச்சிடாதப்பா. ஆமாப்பா, முதல்ல அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த நேரத்துல ஏதாவது பண்ணிடாதப்பா. நான் முதல்ல உங்களை மாமான்னு கூப்பிட்டேன். இந்த நேரத்திலே அப்படி ஆகும். பயப்படாதம்மா, சின்ன நெஞ்சுவலி அவ்வளவுதான். இப்பதான் எனக்கு ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரியுது. இந்த நேரத்துல என் உத்தரவு விட மாட்டேன். மருமகளை ஒரு கண்டத்துல நான் தப்பிச்சுட்டேன், இன்னொரு கண்டத்துல தப்பிப்பனா? கண்டமா? என்னப்பா என்னென்னமோ சொல்றீங்க? உனக்கு ஒண்ணும் புரியாதம்மா. மருமக சம்மதிச்சுட்டா, ஆனா அவங்க அப்ப வேட்ட துப்பாக்கி எடுத்து நீட்டிட்டான். பயப்படாதீங்க, என் மனசுப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கலான்னு எங்க அப்பா எனக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காரு. நான் இப்பவே மெட்ராஸ் போய் எங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்லி அவரை நாளைக்கு இங்க கூட்டு வரேன். ஏமா போனா வருவியா? நீ இந்த நேரத்துல அவசரம் மாதிரி பேசிட்டு சும்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த மாதிரி சிக்கலான நேரத்துல எந்த அப்பனா இருந்தாலும் பொண்ணை கைய கால கட்டி வீட்டோட வச்சுக்குவாங்க. கை கட்டினது வாய் கட்டாம போயிடுச்சுனா எப்படாடே? அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாதுங்க. நிச்சயமா நாளைக்கோ நாளனைக்கோ எங்க அப்பாவோட வரேன். ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, நான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஆமா கிளம்புங்க. அப்பா நான் போய் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணிட்டுமா? ஆமா அன்னைக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு பண்றது? புறப்படுங்க. அப்பா நான் போய் ராதா ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்கு அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ஏய், காரை கவனமா ஓட்டு, கரெக்டான ரயில ஏத்தி விட்டுட்டு வா. சரி. காரமடையா, என் மருமக திரும்பி வரும்போது நல்ல செய்தியோட வரணும் அப்பா. நமஸ்தே ஜி. என்னையா நமஸ்தே ஜி? நீ கழுத்துல கயிறு போட்டவன் அப்புறம் என்ன நமஸ்தே? நம்ம தப்பு பண்ணிட்டான் ஜி. தப்பு. இந்த அமுக்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. வட்டி எவ்வளவு முதல் எவ்வளவுன்னு சொல்லு. நாளைக்கு என் மருமக வந்தவனா நான் உனக்கு செட்டில் பண்றேன். ஜி சேட்டு கொண்டு இப்ப அர்ஜென்ட்லி நீங்கள் 6 மாசம் கழிச்சு நம்பிக்கை பணம் கொடுக்குறான். நிஜமா தான் சொல்றியா? ஹா ஜி. இடையில ஒண்ணும் சொல்ல பண்ண மாட்டேன். நை ஜி. அப்ப கிளம்பு ஜி. தும் ஜாவோன்னு சொல்றேன். ஜி சேட்டுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? நம்மளுக்கு கடன்காரன் எல்லாம் ஊரை விட்டு ஓடிட்டான். சேட்டுக்கு பிசினஸ்ல ரொம்ப கஷ்டம். நிந்தில் ஒரு 50,000 கொடுத்தால் நம்ம 6 மாசத்துல எங்களுக்கு வட்டியோட பணத்தை திருப்பி தரான் ஜி. 50,000? ஹா ஜி. டேய் பொண்ணாத்தாண்டா, நாளைக்கு ஈவினிங் வா. ஐ வில் திங்க் ஃபார் யூ. கோவிந்தா 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 கோவிந்தம் கோவிந்தம்
கோயிந்தா கோயிந்தா. இதுவரைக்கும் நாங்க இருந்த நிலைமைக்கெல்லாம் கோயிந்தா கோயிந்தா. இனிமே எங்களுக்கு வரப்போற வாழ்க்கைக்கெல்லாம் கோயிந்தா கோயிந்தா. எங்க அண்ணன் இதுவரைக்கும் கண்ட கனவெல்லாம் கோவிந்தா கோவிந்தா. இனிமே வாழ்க்கை பூரா கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா. மெதுவா கோவிந்தா கோவிந்தா. என்ன சிங்காரண்ண, காலையில இருந்து ஒரே கோவிந்தா பயமா இருக்கு. ஏதாவது வேண்டுதலா? அதை ஏன் கேக்குறீங்க டெய்லர்? நம்ம பையன் தெரியாதனமா ஒரு பெரிய ஆசையை வச்சுட்டான். அது நம்ம காரமடையான் தயவுல நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. அதனாலதான் காலையில இருந்து 100 தடவை அங்க பிரதட்சணம் செஞ்சுட்டு இருக்கிறேன். 100 தடவையா? அடேங்கப்பா, பெரிய வேண்டுதல் தான். காரமடையா, ஊருக்கு போயிருக்கிற என் மருமக நல்ல செய்தியோட திரும்பி வரணுமப்பா. நாளையில இருந்து இந்த உலகத்துல நான் தலை நிமிர்ந்து நிக்கணும். என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, காலையில ராதாமா நம்ம பையனை கூட்டிக்கிட்டு கார்ல போச்சு. இது வரைக்கும் திரும்பி வரல. ஒருவேளை முதலாளி கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையோன்னு பயமா இருக்குமா? போப்பா, அப்படி ஏதாச்சும் இருந்தா ராதாமா மெட்ராஸ்ல இருந்திருக்குல்ல, இங்க எதுக்கு வருது? எதுக்கும் நானே முதலாளி கிட்ட போய் நேருக்கு நேரம் ஒரு வார்த்தை கேட்டு வந்துருட்டுமா? வேட்ட துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்காருன்னு சொன்னேன், கொஞ்சம் யோசனை பண்ணி செய். அந்த வகையில நான் எப்பவுமே உசாருமா. ராத்திரியோட ராத்திரியா துப்பாக்கியில் இருக்கிற குண்டையெல்லாம் எடுத்துவிட்டு குழாய் மட்டும் தான் வச்சிருக்கிறேன். எதுக்கு 1/2 மணி நேரம் பாப்போம். பையன் வரலன்னா நானே நேருக்கு நேரா போய் மோதி. வணக்கம் முதலாளி. அது வாசிங்காரா, சவிக்கமுங்களா முதலாளி? நான் சௌக்கியமா தான் இருக்கிறேன். பரவாயில்லையா நீ? நான் ஊர்ல இல்லனாலும் வேட்ட துப்பாக்கி சுத்தமா தொடச்சு வச்சிருக்கிறேன். வேட்ட துப்பாக்கி? ஆமா, நான் நேத்துக்கு மத்தியானம் வந்து இது வரைக்கும் கள்ளப்பள்ளி எங்க போயிருந்த நீ? வீட்டுலதான் முதலாளி இருந்தேன். உங்க முகம் ஒரு மாதிரியா இருந்தது. எதுக்கும் பையனை முன்னாடி அனுப்பிச்சு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பின்னாடி வரலாம்னு இருந்துட்டேன். உன் பழைய பயம் உன்னை விட்டு இன்னும் போலையா? அது சரி, வர்ற 26ஆம் தேதி ராதாவுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கேன். 26ஆம் தேதிங்களா? முதலாளி, நீங்க இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்ன பண்றது? எது எப்படி இருந்தாலும் அது செய்ய வேண்டிய நேரத்தில் செய்தனே ஆகணும். ஆமா ஆமா, இதெல்லாம் தள்ளிப்படக்கூடாதுங்க. முதலாளி, கல்யாணத்தை இங்கேயே வீட்டுல வச்சுக்கலாங்களா இல்ல மெட்ராஸ்ல தான்? ஆமா ஆமா ஆமா, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க சொந்தக்காரங்க மெட்ராஸ்ல தான் இருக்காங்க. அங்க வச்சுக்கிறதா முறை. ஏன் ஒருத்தர் சௌகரியத்துக்காக இங்க வந்து நாளன்னைக்கு நீங்க 3 பேர் மெட்ராஸ் புறப்பண்ணியா? முதலாளி சொல்ல வேண்டியதுதான். துணிமணியெல்லாம் வாரி பிடிச்சுக்கிட்டு ரயில் ஏற வேண்டியதுதான். அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லை சொல்லக்கூடாது. என்ன அதெல்லாம் கரெக்டா இருக்குங்க முதலாளி. என்ன அது வயசான காலத்துல கால்ல விட்டுட்டு? அப்படி இல்லைங்க முதலாளி, நமக்குள்ள என்னதான் ஒரு இது வந்துட்டாலும் நான் பழைய முறையில எல்லாம் விட்டு கொடுக்க முடியுங்களா? சரி சரி வர முதலாளி. முதலாளி, தங்க முதலாளி, பாட்டாளியின் பண்பாளர், தி கிரேட் முதலாளி. கிரேட் தான் கிரேட். யோ, என்னையா இந்த வீட்டுல ஏகப்பட்ட லூசு இருக்கு. முதலாளி, முன்னால வளர்த்தியா சிகப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம அசோக். அவர்கிட்ட நம்ம கல்யாண விஷயங்களும் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். அப்ப அந்த ஆளு சாமான் செட்டு துணிமணி எல்லாம் மூட்டை கட்டிட வேண்டியதானே? கேட்டு பேக்கப் பண்ணு. அவன் செயல் துணிந்த பெண்மனமே துயரங்கொள். ஐயா, உங்க சாமான்களை எல்லாம் மூட்டை கட்ட சொல்லிட்டார். வாழ்க்கையில இருந்தா மேடு பள்ளம் ஏற்றதாழ்வு இருக்குதான் செய்யும். வாட்ச்மேன், என்னையா வளர? வாட்ச்மேன்? நான் வாட்ச்மேன்? இன்னைக்கு நான் வாட்ச்மேன், ஆனா நாளைக்கு